வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். In that short answer typeல 23 and 24 problem இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம், which is in page number 1 by 2.35. ஸோ இந்த ஃபார்மேட் நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் நான் வைக்க போறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் சொல்றது, இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நாம மைன்யூட்டா பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ வரையும் ஷார்ட் ஆன்சர் டைப் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மேட்ல இருந்து ஒரு ஹெட்டுக்குள்ள என்னென்ன ஒர்க்கிங்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட் பத்தி ஆஃப் ப்ரொடியூசிங் 50,000 யூனிட்ஸ். ஸோ 50,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல வேரியபிள் காஸ்ட் வந்து 6 rupees அண்ட் செமி வேரியபிள் காஸ்ட் வந்து 12 rupees. ஓகே, and if at 20,000 units இருந்தா the total cost add up to rupees 4,80,000. அதாவது fixed and variable எல்லாம் சேர்த்து 4,80,000 rupees வரும் 20,000 unitsக்கு. Then what is the amount of fixed cost component of a semi variable cost? Okay, so இங்க செமி வேரியபிள்ங்கிறது என்னது, கொஞ்சம் ஃபிக்ஸட் காஸ்டா இருக்கும், கொஞ்சம் வேரியபிள் காஸ்டா இருக்கும். டோட்டல் வேரியபிள்ங்கிறது வந்து எல்லாமே வேரியபிள் காஸ்ட், எப்ப வேணாலும் ரேட்டு மாறலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுல வந்து இவங்க வேரியபிள் அண்ட் செமி வேரியபிள் கொடுத்துருக்காங்க. பட் இதுல எவ்வளவு வேரி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த செமி வேரியபிள் காஸ்ட்ல எவ்வளவு ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரியும் இருக்கும், பட் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து ₹6, செமி வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து ஃபார் 50,000 யூனிட் வந்து 12 rupees, 20,000 யூனிட்க்கு டோட்டல் காஸ்ட் 4,80,000 rupees. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா செமி வேரியபிள் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ செமி வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்தவரையும் ரெண்டு பார்ட் இருக்கும், ஒன்று ஃபிக்ஸடு, ஒன்று வேரியபிள். So fixed cost does not change with units produced. Let this be A. Okay. Variable part change with units. So let this be B into unit produced. So semi-variable cost is equal to A plus B Q. Q is quantity of units produced. Okay. So semi-variable cost oda equation is A plus BQ. இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். And next step is write equation for 50,000 units. So at 50,000 units, the average semi-variable cost per unit is equal to 12 rupees. That means A plus 50,000 B divided by 50,000 is equal to 12. So in the 50,000 unit, 50,000 divided by 50,000 is 1. So appa adu equal to 12 rupees. புரியுதா? So இங்க வந்து A plus 50,000 B divided by 50,000 அப்படிங்கறத இந்த ஈக்குவல் டு சைனுக்கு இந்த பக்கமா கொண்டு போறப்ப into 50,000 மாறும். So அப்ப A plus 50,000 B is equal to 6 lakh rupees. 12 into 50,000 is 6 lakh. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நம்ம வச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஈக்குவேஷன் ஃபார் 20,000 யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 50,000 யூனிட்ஸ்க்கு நம்ம செமி வேரியபிள் காஸ்டோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். இப்போ வந்து 20,000 யூனிட்ஸ்க்கு. ஸோ டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4,80,000 rupees. ஓகே, அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பட் டோட்டல் காஸ்ட் இன்க்ளூட்ஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து ₹6 into 20,000 is equal to 1,20,000 rupees. ஓகே, செமி வேரியபிள் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா A plus 20,000 B. So 1,20,000 plus A plus 20,000 B is equal to 4,80,000 rupees. இதுதான் இதோட ஈக்குவேஷன். ஸோ இங்க வந்து டோட்டல் காஸ்ட் தான் 4,80,000 rupees. அப்போ 4,80,000ங்கிறது என்னது, ஃபிக்ஸட் காஸ்ட், அதாவது வேரியபிள் பிளஸ் செமி வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? இப்போ இங்க வந்து ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள், அதாவது செமி வேரியபிள், அதோட வேல்யூ வந்து A plus 20,000 B. ஓகே, இந்த 1,20,000 வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். தட் இஸ் ஈக்குவல் டு 4,80,000, அதாவது 20,000 யூனிட்ஸ்க்கு டோட்டல் காஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து ப்ரீவியஸ் ஒன் மாதிரி மாத்தணும் அப்படின்னா இங்க A plus 20,000 B is equal to இந்த 4,80,000 இங்க பிளஸ் 1,20,000 இருக்கிறது இந்த பக்கம் நம்ம மைனஸ் 1,20,000 கொண்டு வரணும். அப்ப 3,60,000 மாறும்.
So A plus 20,000 B is equal to 3,60,000 ங்கிறது second equation. இப்ப next பாத்தீங்க அப்படின்னா form 1 from 1 and from 2. That is A plus 50,000 B is equal to 6 lakh. A plus 20,000 B is equal to 3,60,000. இதுதான் ரெண்டு equation. இப்போ from 2 we have to subtract the second equation from first equation. So 50,000 B minus 20,000 B. இதுக்கும் மைனஸ் பண்றாங்க. A minus A அது அப்படியே போகுது is equal to 6 lakh minus 3,60,000. அப்போ 50 minus 20 30,000 B is equal to 2,40,000. அதாவது 6 lakh minus 3,60,000 வந்து 2,40,000. இது இது வந்து if I apply in next line it will be easy for you, but அப்படி பார்த்தா இது கொஞ்சம் இன்விசிபிள் ஆயிரும். அதனால நான் அது மாதிரியே நான் போட்டுறேன், பட் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துறேன். ஓகே, it should be next line. So இந்த 30,000 B is equal to 2,40,000 அப்படின்னா is equal to B is equal to 2,40,000 divided by இந்த 30,000 இங்க கொண்டு வரப்போ அதை டிவைட் பண்ணுவோம். ஓகே, சாரி 30,000. ஓகே, ஸோ இப்படி கொண்டு வரப்போ B is equal to 8 ஆயிரும். 2,40,000 divided by 30,000 is 8. So B யோட வேல்யூ 8. Okay, இப்போ now put B is equal to 8 into first equation. So A plus 50,000 into 8 is equal to 6 lakh. அப்போ A plus 50,000 into 8 is 4 lakh is equal to 6 lakh. So A is equal to 2 lakh. இங்க Aங்கிறது என்ன? நம்ம very first slide போலாம். So இங்க sorry second slide. So இங்க Aங்கிறது என்னது? Fixed cost. Okay, so இந்த fixed costங்கிறது வந்து 50,000 யூனிட்டுக்கும் ஒரே வேல்யூ தான், 20,000 யூனிட்டுக்கும் ஒரே வேல்யூ தான். That is 2 lakh. Okay, so இது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், கொஞ்சம் ட்ரிக்கியாவும் நம்ம யோசிக்கணும். So with this இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 24. I'm sorry, this is 23rd ப்ராப்ளம். நான் அதை சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கேன். I have changed here also. ஏன்னா இதெல்லாம் கூட நீங்க கமெண்ட்ல கண்டுபிடிச்சு சொல்றீங்க மேம் ப்ராப்ளம் நம்பர் தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கரெக்டட் இன் ஆல் த ஸ்லைட்ஸ். இப்போ 24th ப்ராப்ளம் நம்ம போறோம். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, பிகாஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். சோஃபார் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ல இருந்து வந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்கான ஆன்சரை தான் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. லெட்ஸ் சி எத்தனை பேர் நீங்க வந்து கரெக்டா கவனிச்சிருக்கீங்க அண்ட் எத்தனை பேருக்கு இந்த காஸ்ட் ஷீட்டோட நாலேஜ் ஒரு அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வித் திஸ் வீடியோ இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் திஸ் பெல் பட்டன் ஸோ தட் நான் என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அண்ட் போஸ்ட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ரீசென்ட்லி நான் ஒரு கொஸ்டினர் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபில் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ் early as possible நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.